மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து வருகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய 2 பேராகிய பேதுருவையும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவையும் கண்டு இயேசு சொன்ன வார்த்தையை நாம் இந்த வசனம் மூலமாக பார்க்கிறோம். தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய வார்த்தையினாலேயே உண்டாக்கி அவைகளை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் 2 பேரை அழைக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி வந்து அவர்களை அழைக்கிறார். இந்த விலையேறப்பெற்ற அழைப்பு அவர்களுக்கு வந்தவுடனே பேதுருவும் அந்திரேயாவும் படகை விட்டுக்கொண்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த மிகப்பெரிய அழைப்பு நமக்கு எத்தனை முறை வந்திருக்கிறது? இந்த கர்த்தருடைய அழைப்பின் நோக்கம் என்ன? பாவம் என்கிற கடலிலே அநேக ஆத்துமாக்கள் நீதி கொண்டிருக்கிறது. இவர்களை தூண்டில் வைத்து பிடிக்கிறது போல தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களை தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். இது ஒரு மனிதனால் எப்படி நடக்கும்? பேதுருவும் அந்திரேயாவும் இயேசுவுக்கு பின்னே சென்றார்கள். நாமும் முதலாவது இயேசுவுக்கு பின்னே செல்ல வேண்டும். அவருக்கு பின்னே எப்படி செல்வது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு பின் செல்வது. நாம் அவருடைய வார்த்தைக்கு நேர்த்தியாய் கீழ்ப்படியும் போது பேதுருவை கொண்டு எப்படி மனிதர்களை பிடித்தாரோ அப்படியே நம்மை கொண்டும் செய்வார். இந்த காலகட்டத்திலே நாம் மனிதர்கள் எல்லாம் படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்முடைய புத்தியை பயன்படுத்தி ஊழியம் செய்கிறோம். இது நிச்சயமாகவே தோல்வியாகத்தான் முடிகிறது. வேத வசனத்தை மாத்திரம் தூண்டிலாக பயன்படுத்தி அதனாலே பிடிக்கிற எந்த ஆத்துமாவும் 100 மடங்காக பலன் கொடுக்கும். ஊழியத்திலே நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். நாம் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி மாத்திரமே ஊழியம் செய்யும் போது 100 மடங்காய் பலன் கொடுக்கிற களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற உண்மையான ஆத்துமாக்களை நம்மை கொண்டு கர்த்தர் நிச்சயமாகவே பிடிப்பார். நாம் செபிக்கலாம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே நீர் எங்களை அழைத்த உன்னதமான அழைப்புக்கு நாங்கள் உண்மையாய் நிற்கவும் அநேக மீன்களை உமக்காக சேர்க்கவும் எங்களை பலப்படுத்தவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.